பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் கேண்டில் வச்சு என்ன டிசிஷன் எடுக்க முடியுமா? முடியாதா? அப்படின்றத பத்தி பார்த்தோம் இல்லையா? அதில பார்த்தது ஷூட்டிங் ஸ்டார் பத்தி பார்த்துருப்போம். ஷூட்டிங் ஸ்டார் பேர்லாம் சொல்லல நேத்து. ம்ஹ்ம். இந்த மாரி ஒரு கேண்டில் இருக்கும். இந்த மாரி கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த மாரி 2 கேண்டில் பார்த்துருப்போம் நேத்து. சரியா? இந்த 2 கேண்டிலுக்கு பேர் என்ன வச்சோம் அப்படின்னா, பின் பார்ன்னு சொல்லியிருந்தோம். பட் இதுக்குன்னு தனியா பேர் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஹேமர்ன்னு சொல்லுவாங்க. ஹேமரா? ஹேமர். சுத்தி மாரி இருக்கு இல்லையா? அடிக்கிறதுக்கு. ஆ. அது மாரி ஹேமர் சொல்லுவாங்க. இது வந்து ஹேங்கிங் மேன் சொல்லுவாங்க. ஹேங்கிங் ஹேங் மேன். ஹேங்கிங் மேன். தொங்குவான்ல. தூக்கு மாட்டின்னு தொங்குற மாரி இருக்கும். ரெட்ல ஹேங்கிங். இருக்கிறதுனால. ஆமா. ரெட்ல இருக்கிறதுனால. இது அப்படியே வந்து ரிவர்ஸ்ல இருக்கும்போது இது அப்படியே ரிவர்ஸா இருந்தது அப்படின்னா, ஷூட்டிங் ஸ்டார். இது ரிவர்ஸ்ல இருந்தது அப்படின்னா, இது ஈஸியான பேர் தான். ஜஸ்ட் இன்வெர்ட்டட் ஹேமர் அவ்வளோதான். இன்வெர்ட்டர். இன்வெர்ட்டட் ஹேமர். ஸோ இதுதான் இதெல்லாம் நேற்றே பார்த்தாச்சு இதை பற்றியெல்லாம். பட் நம்ம அந்த பேரெல்லாம் தேவையில்ல. அது விக்கு எப்படி இருக்குது, பாடி எப்படி இருக்குது ரிலேட் பண்ணிக்கிட்டாலே போதும். நமக்கு தேவை அந்த இடத்துல மார்க்கெட்டோடைய சென்டிமெண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் போதும் இல்லையா? பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம கேண்டில் பார்த்தாலும் சொல்லணும். அந்த மாதிரி இருக்கணும். ஃபுல் பாடி கேண்டில்லாம் நேற்று பார்த்தோம். இன்றைக்கி அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 கேண்டில் இந்த மாதிரி கம்பைன் பண்ணி அடுத்தடுத்த கேண்டில் இப்படி வந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றதையும் பார்த்தோம். புல்லிஷா பேரிஷா அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். ஆனா இதே ரிவர்ஸ்ல இருந்தா என்னென்ன சொன்னீங்க? இன்னொரு பேர் சொன்னீங்க இல்லையா? அந்த ரெட் கலரோடது. இதுவா ஷூட்டிங் ஸ்டார். ஷூட்டிங் ஸ்டார். ஸோ இது வந்து ஆர்ஆர்டின்னு சொல்லுவோம், ரயில் ரோட் ட்ராக். ரயில் ரோட். ஆமாம், ரயில் ரோட் ட்ராக் ஆர்ஆர்டின்னு சொல்லுவோம். பார்த்தா அப்படி தானே இருக்குது, ரயில்வே ட்ராக் மாதிரி தானே இருக்குது. ஸோ அதனால் அந்த பேர் வச்சாச்சு. ரயில்வே ட்ராக் ஒண்ணு பெருசுஞ்சு சும்மாவானா இருக்கும். பரவாயில்ல, அது ரயில்வே ட்ராக் மாதிரி முடியாமல் கோடு போட்டே எப்போ முடியும் நான். இல்ல ரெண்டு ஈக்குவலா தானே இருக்கும். அப்படி அப்படி இல்லை, கேக்குறேன். ரெண்டும் பேரலாக ஒரே ஆல்மோஸ்ட் இது ஈக்குவலாக தான் இங்கே பார்க்கணும். எக்ஸாக்டெல்லாம் கிடைக்காதுங்க மார்க்கெட்டில். இதில் ஒன்று புல்லிஷ் ஒன்று பேரிஷ். எது புல்லிஷ் எது பேரிஷ்? அண்ணா நானே சொல்றேன். சொல்லுங்க. இல்ல நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஓ, தேடிட்டு இருக்கீங்களா எது புல்லிஷ் எது பேரிஷ்னு சொல்லி? அண்ணா ரெண்டாவது வந்து புள்ளி, இது வந்து பேரிஷ். எது புல்லிஷ்? ரெண்டாவதுனா இதுவா? இது இது புல்லிஷ். இது வந்து பேரிஷ். பேரிஷ். தப்பு. ஏன்னா இதுதான் புல், இதுதான் பேர். லாஸ்ட் கேண்டில் என்ன பண்ணியிருக்கு? இங்கே மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ இதுதானே புல். இது அடுத்து கீழே இருந்து தானே க்ளோஸ் பண்ணியிருக்கு. நான் நேத்து நீங்க ஒண்ணு ரெண்டை கம்பேர் பண்ணி ஒண்ணு சொல்லி கொடுத்தீங்கல்லனா, எனக்கு மல்டிபிள் கேம்பிள் இது பண்றது. அது பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், கிரீன் கலர் வந்துட்டு மார்க்கெட் எந்த அளவுக்கு மேல கொண்டு போயிருக்குதுன்னு பார்த்தா கிரீன் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. அதை வச்சுட்டு நான் அப்படி கிடையாது.
ஃபஸ்ட்டு ரெட்டு கீழே கொண்டு வந்திருக்கு, அதுக்கு அடுத்து அடுத்த கேண்டில் நெக்ஸ்ட் கேண்டில் இந்த க்ரீன் மேலே இடத்துல கொண்டு போய் நான் முடிச்சிருக்கு. அப்படி தான் பார்க்கணும். இல்ல நான் இந்த இடத்துல நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, அது எது வந்துட்டு எதோடைய ரெட்ல சைஸ் பெருசா இருக்குன்னு நீங்க பார்த்துட்டீங்க. கரெக்ட்டா? எந்த கேண்டில் ம். பெருசா இருக்குன்னு பார்த்தீங்க. அப்படி கிடையாது. ஓப்பன் எங்க பிரைஸ்க்கும் முடிஞ்சிருக்குதுன்னு பார்த்துருக்கணும். ஆக்சுவலா நான் அப்படித்தானே உங்களுக்கு சொல்லிக் குடுத்தேன் நேத்து. இந்த 2த்தையும் அப்படிதான் கம்பைன் பண்ணி சொல்லி எப்படி வரையணும், ஓப்பன், க்ளோஸ் இது 2 கேண்டில் சிங்கிள் கேண்டிலா கன்வெர்ட் பண்ணி பாருங்க. என்ன கேண்டில் வருதுன்னு பார்க்க சொன்னேன். இப்ப இந்த கேண்டில மாத்தி பாருங்க. ஓப்பன் பிரைஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு ஓப்பன். சாரி இங்க மேல இருக்கு ஓப்பன். க்ளோஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. இங்க. அப்போ பாடி இப்படி வரும். விக் இங்க இருந்து இப்படி வரும். இப்ப இதுக்கு எங்க இருக்கு? ம். ஓப்பன் பிரைஸ் எங்க இருக்கு? கீழ இங்க இருக்கு. ஓகே. ம். க்ளோஸ் பிரைஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்போ பாடி இங்க வரும். விக் இங்க வரும். இப்ப தெரியுதா புல் பியர்? ஆ. இப்படி தானே பார்க்கணும்னு சொல்லிக் குடுத்தேன். நீங்க கேண்டில் சைஸ வச்சு நான் சொல்லி தரலையே. நீங்க சொல்லி தரலன்னா, நான் கம்பேர் பண்ணது டக்குன்னு ஆஹா! அப்படிலாம் நம்ம இல்ல. மேக்ஸ் போடுற அந்த இதுதான் வந்தது. ஃபிளாஷ் ஆச்சு. ஆஹா! இது வந்து இப்படி தான் பார்க்கணும். சரியா? ஓகே. ஸோ நல்ல வேளை. இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டதுல ஒரு கிளாரிட்டி வந்திருக்கும் அட்லீஸ்ட். இல்லைன்னா இத புரிஞ்சிருக்கும்னு நினச்சு நானே விட்டுட்டு போயிட்டு தான் என்ன ஆகுறது வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா இடத்துலயும் இது 2 தான் யூஸ் பண்ணுவோம். அதுதான். ம். இப்ப இந்த கேண்டில்லாம் எங்கெங்க வந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஓகே. எல்லா திரும்புற இடத்துலயும் மெயினா இந்த இடத்துல இந்த கேண்டில் இருக்கும். இங்க தெரியுதுங்களா? இந்த இடத்துல தெரியுதா? இருக்குண்ணா. இருக்குண்ணா இருக்கு. நான் அது வந்து பெரிஷ். இது 2 புல்லிஷ். ஆ. தெரியுதா? தெரியுதுண்ணா. ஸோ அங்கங்க யூஸ் பண்ற கேண்டில் இது. ம். ரொம்ப முக்கியமான கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன். சரியா? ஓகே. இதுக்கு பேர் என்னண்ணா? ஆர்ஆர்டி. ஆர்ஆர்? ஆர்ஆர்டி. ரெயில் ரோட் ட்ராக். ரெயில் ரோட் ட்ராக் பேட்டர்ன். ஓகே. சரி இந்த பேட்டர்ன் வந்து எல்லா இடத்துலையும் பார்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் பார்க்க மாட்டோம். அதுக்கான லொக்கேஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. அந்த லொக்கேஷன்ஸில் என்னென்ன அப்படின்றது தான் நம்ம இண்டிகேட்டர்லேயே அதில் கொடுத்துருவோம் மோஸ்ட்லி. இப்போது எங்கே பார்க்கணும் ஆர்ஆர்டி எங்கே பார்க்கணும் இந்த பாருங்க இங்கே ரெட் கலர் பாக்ஸ் போட்டிருக்கா அது பக்கத்தில் பார்த்தா போதும். அங்கேருந்து மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு ஸ்டார் கொடுத்துருச்சு. ஸ்டார் கொடுத்தாலே கீழே விழுந்துரும் ஜென்ரலாக பேட்டர்ன் கிடச்சிது. இந்த மாதிரி லொக்கேஷன்ஸில் ஸ்டார் வருதுன்னா கீழே விழும் மார்க்கெட். ஸோ க்ளீனாக கீழே விழுந்திருக்கும். ஸோ இங்கே ஒரு லைன் ஒன்று ஆரஞ்சு கலரில் லைன் ட்ரா பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அந்த லைனை நேற்றுலேருந்து உடைக்க முடியல மார்க்கெட். இன்றைக்கும் அதுக்கிட்ட தான் சண்டை போட்டுட்ருக்கு. ஸோ அந்த கரெக்டாக அந்த லைன் கிட்ட மேலேருந்து அந்த அந்த இடம் வந்து என்ன ஆச்சு கரெக்டாக அந்த லைனில் ஸ்டாரை போட்டுட்டு ஆர்ஆர்டி பேட்டர்ன் கொடுத்துட்டு மேலே ஏறி கொஞ்சம் தூரம் அப்படியே போச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம லொக்கேஷன்ஸ் பற்றி நம்ம தனியாக படிப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் இந்த பேட்டர்ன் மட்டும் பார்ப்போம். ஸோ நேற்று சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு பார்த்தோம். இன்றைக்கி 2 கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சு பார்த்துருக்கோம். அடுத்து இருக்கிறது 3 கேண்டில் யூஸ் பண்ணி பார்க்குறது. 3 கேண்டில் யூஸ் பண்ணி பார்த்தா நீங்கள் தான் இப்போ சொல்ல போகிறீங்க புல்லிஷ் எது பேரிஷ் எதுன்ட்டு. ஓகே. சரியா? ஸோ 3வது கேண்டில் வரைய போகிறேன். இப்போ இந்த கேண்டில் வந்து புல்லிஷ் கேண்டில் பேரிஷ் கேண்டில்ஸ் இது 3 சேர்ந்தது புல்லிஷா பேரிஷா? அண்ணா ஒரே ஒரு நிமிஷம் அண்ணா. இது புல்லிஷ். ரீசன்? அண்ணா ரெட் கலர் வந்துட்டு செல்லர்ஸ் டாமினேஷன் இருக்கிறது. இதுவுமே செல்லர்ஸ் டாமினேஷன். இது இந்த கிரீன் கலர் வந்து பையர் டாமினேஷன். அங்கிருந்து அவங்க மேல எடுத்துட்டு போயிருக்காங்க. ஓகே. அதே மாதிரி அந்த விக் கூட அதை தாண்டிருச்சு. இப்போ புல்லிஷா பேரிஷா? இப்போ பேரிஷ்னா. ஏன்னா இப்போ வந்துட்டு என்னதான் அவங்க தூக்கி கொண்டு போயிருந்தாலும் அவங்க கொஞ்சம் கீழே கொண்டு வர்றாங்க. இண்டிஷன் மாதிரி எனக்கு தோணுது மைட் பி பேரிஷ். இருங்க நமக்கு ஆன்சர் வந்து என்னன்னா எங்கே ஓப்பன் ஃபர்ஸ்ட் கேண்டோட ஓப்பன் எது இங்கே ஓப்பன் ஆயிருக்கா? மார்க் பண்ணிட்டேன். செகண்ட் கேண்டோட லாஸ்ட் கேண்டோட க்ளோஸ் இங்கே இருக்கா? மார்க் பண்ணிட்டேன். அப்போ பாடி கிடச்சிருச்சு. இப்போ 3தோடைய ஹையஸ்ட் ஹை எது இதுவா?
அப்போ ஹை இது இங்கே, ரெட் மூணுத்துடைய லோவஸ்ட் லோ இங்கே இருக்குது. அப்போது இது இப்போ பையர்ஸ் சொல்லுங்கள். டாமினேஷன் பெரிஷன் தான். அவ்வளோதான். பேரிஷா? பையர்ஸ் டாமினேஷனா புல்லிஷ் சொல்லணும், பேரிஷ் சொல்லக்கூடாது. ரிசல்ட் எப்படி இருக்கு? என்னன்னா ரிசல்ட் எப்படி இருக்கு? புல்லிஷ் தான். பட் என்ன அப்படின்னா ரெட் கேண்டில். பட் விக் வந்து கீழே இருக்கு. ஸோ புல்லிஷ் தான். பட் சென்டிமெண்ட் புல்லிஷ் தான். கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டிலாக இருக்குது. அவ்வளோதான். ஓகே சரியா? இப்போ அண்ணா இதுவே இது ஃபர்ஸ்ட் இன்னொரு ஃபர்ஸ்ட் வாட்டி எக்ஸ்பிளைன் அண்ணா எனக்கு இது இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அண்ணா. எத்தனை கேண்டில் கொடுத்தாலும் சரிங்க, ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பனையும் லாஸ்ட் கேண்டில் க்ளோஸையும் வச்சு இதை வரைஞ்சி பார்க்கணும் நீங்கள். ஓகேண்ணா. அதுக்கப்புறம் எதில் ஹையஸ்ட் ஹையும் லோவஸ்ட் லோவும் மார்க் பண்ணி விக்கு வரைஞ்சி பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள். அப்போ உங்களுக்கு அந்த ஓகே சென்டிமீட்டர் தெரியும். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி போட்டிருந்தேன், இப்படி போட்டிருந்தேன் இல்லையா? இப்படி போட்டிருந்தேன். அது 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 அப்படியே எப்படி இருக்கும், இன்னும் கொஞ்சம் மேலே ஏறி க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லையா? இப்படியா? இப்போ ஃபஸ்ட் கேண்டில் ஓப்பன் இங்கே இருக்குது, ஓப்பன். இதோடைய க்ளோஸ் மேலே இருக்குது. அப்போது இப்படி வருது. அப்போது ஓப்பனோட க்ளோஸ் அதிகமாக இருக்கிறதுனால க்ரீன் கலர் கொடுக்குறேன். இப்போ என்னது? இப்பயும் புல்லிஷ் தான். புல்லிஷ் தான், ஆனால் க்ரீன் கலர். ஸோ க்ளீனான புல்லிஷ், எந்த குழப்பமும் இல்லாத ஒரு புல்லிஷ் தான் இது. சரியா? ஸோ இது எதை வச்சு டிசைட் பண்ணுறோம்? அப்படியே அப்படியே சொல்லிடலாம், இது வரையெல்லாம் தேவையில்லை. யார் யார் யார்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே இந்த க்ரீன் க்ளோஸ் ஆகிருந்தது அப்படின்னா ஆல்மோஸ்ட் அது க்ரீன் கேண்டிலாகவே வரும். ஏன்னா இந்த ஓப்பனை தாண்டி இந்த க்ளோஸ் அதிகமாக இருக்குது, க்ரீன் கேண்டில் வரும். அது கீழே இருக்கும்போது அது ரெட் கேண்டிலாக இருக்கும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை இதில் பார்க்க வேண்டியது மெயினாக. அதுமாரி இந்த ஹையை கட் பண்ணிடுச்சு அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயந்தான். அதெல்லாம் பார்க்குறது நல்லது தான், பார்க்கலாம். ஜென்ரலாக கட் பண்ணிடுச்சா இல்லையா, அதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். புல்லிஷ் தான், ஃபஸ்ட்டு போட்ட பேட்டர்ன் தான் அது. சரியா? ஸோ இப்போ 3 கேண்டில் பேட்டர்னில் உங்களுக்கு புல்லிஷ் பேட்டர்ன் பார்த்தாச்சு. அப்படியே பார்க்குறது இருந்தால் பேரிஷ் பேட்டர்ன். ஆனால் சொல்லிட்டு செய்யாதீங்கண்ணா, நீங்களா ஏதாவது பண்ணீங்கன்னா தான் எனக்கு தெரியும் கொஞ்சம் நல்லா. எது? அது நீங்கள் தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நான் சொல்லிட்டு செஞ்சாலும் சொல்லலாலும் எப்படி ஏதாவது பாயிண்ட்டை மிஸ் பண்ணிடுறீங்களா? அது அதனால் நான் இப்போ நான் வரைய போகிறது வந்து உங்களுக்கு டெஸ்ட் இல்லை, நான் நடத்திட்டு இருக்கேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறின கேண்டில் க்ரீனில் இருக்கணும், மாற்றி போட்டிருக்கேன். ஸோ க்ரீனில் ஏறின ஒரு கேண்டில், அப்புறமா என்ன இருக்குது, ரெட் கேண்டிலாக வந்திருக்கு. அடுத்து ரெட்டாக போய் முடிஞ்சிருக்கு. ஸோ இதையும் நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டிலுடைய ஓப்பன் எங்கே இருக்குது, கீழே இருக்குது ஓப்பன். அப்போ அங்கே ஓப்பன் போட்டுக்கிறோம், க்ளோஸ் இங்கே இருக்குது, க்ளோஸ். ஸோ பாடி இப்படி வந்திருக்கு. சரியா? இப்போ ஹை விக் இங்கே இருக்குது, லோ விக் இங்கே இருக்குது. ஸோ இது பேரிஷ் தெரியுதா? ஸோ இதுக்கு பேர் வந்து ஈவினிங் ஸ்டார்னு சொல்லுவோம். ஈவினிங் ஸ்டார். இதுக்கு பேர் ஈவினிங் ஸ்டார். ஃபஸ்ட்டு வரைஞ்சதுக்கு பேர் மார்னிங் ஸ்டார். ஆனால் இதே மாதிரி தானே அந்த ஷூட்டிங் ஸ்டார் கூட இருக்குது. இதே மாதிரி ஷூட்டிங் ஸ்டார் இருக்கா? ஷூட்டிங் ஸ்டார் சிங்கிள் கேண்டிலுங்க. ஓகே ஓகே அண்ணா. ஷூட்டிங் ஸ்டார் சிங்கிள் கேண்டில். இப்போ நம்ம 3 கேண்டில் 2 கேண்டில் முடிச்சுட்டு 3 கேண்டில் பேட்டர்ன் வந்துட்டு இருக்கோம். ஈவினிங் ஸ்டார். ஸோ இப்போ இது புரிஞ்சுதுல, 2 கேண்டில் ஸ்டிக்ஸோடைய பேட்டர்ன்ஸு. இது வரைக்கும் எத்தனை பேட்டர்ன் பார்த்துருக்கோம், நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பேட்டர்னும் பார்த்தாச்சு. நம்ம இதுக்கு மேலே எந்த பெரிய பேட்டர்ன்ஸும் யூஸ் பண்ண மாட்டோம். இதை தாண்டி ஸ்பெஷல் பேட்டர்ன்ஸ் நம்மளோட இண்டிகேட்டர்ஸில் வரும், அது பேட்டர்ன்ஸ் தான் பார்ப்போம். பட் ஜென்ரலாக கேண்டில் ஸ்டிக்ஸை பற்றின பேசிக்காக இதுக்கான அர்த்தம் புரிஞ்சிடுச்சே போதும். இதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை கேண்டில் ஸ்டிக்ஸ் வச்சாலும் சரி, அது இப்படி தான் வந்து கம்பைன் பண்ணி பார்த்துட்டு அது புல்லிஷா பெரிஷான்ற ஒரு இந்த சென்டிமெண்டலில் இருக்கணும்னு பார்த்துடலாம். சரியா? இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது என்கல்ஃபிங் கேண்டில் அப்படின்னு சொல்லுவோம். என்கல்ஃபிங் அப்படின்னா என்னது?
ம் என்கல்ஃபிங்க்கு ஜென்ரலாக என்ன அர்த்தம் இருக்குது? இதை பார்த்து சொல்லாதீங்க, ஜென்ரலாக சொல்லுங்கள். என்கல்ஃபிங்னா என்ன அர்த்தம்? விழுங்கிறது, முழுங்கிடும். முன்னாடி கேண்டலோடைய ஹை அண்ட் லோவை அடுத்து வர கேண்டில் ஃபுல்லாகவே ரெண்டு பக்கமும் காலி பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், அதுதான் என்கல்ஃபிங். இது வந்து டாப்பில் வந்ததுன்னா செல்லிங், இது அப்படியே பாட்டமில் வந்தது அப்படின்னா பையிங். பையிங் பாட்டம் இப்படி வராது, பாட்டம் வந்து இப்படி இருக்கும். லாஸ்ட்டாக இருக்கிறது ரெட் கேண்டிலாகவும் அதுக்கு அடுத்து இருக்கிறது க்ரீன் கேண்டில் என்கல்ஃப் பண்ணியிருக்கோம். இது வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில், என்கல்ஃபிங் பேட்டர்ன். இப்போ இது எப்படி என்கல்ஃபிங், ஏன் இது என்கல்ஃபிங் சொல்கிறோம்? அதான் நீங்க சொன்னீங்கல்லனா அந்த முன்னாடி இருக்கிற கேண்டிலோட ஓப்பனிங் க்ளோஸையும் இது கவர் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போயிருக்கோம். அதனால் இது வந்து என்கல்ஃபிங் சொல்லுவோம். இது வந்தால் மார்க்கெட் நிஜமாகவே கீழே விழுதா, நிஜமாகவே மேலே ஏறுமா அப்படின்னு கேட்டால் அது வர லொக்கேஷனை பொறுத்து. அது வந்தால் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா தப்பிச்சிட்டோம். தெரிஞ்சது, கண்டுபிடிக்க தெரிஞ்சதுன்னா ஓகே. இங்கே பாருங்கள், இந்த கேண்டில் என்ன நடந்திருக்கு? முன்னாடி இருக்க க்ரீன் கேண்டில் இந்த கேண்டில் என்ன பண்ணியிருக்கு? ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் ஹையும் பிரேக் பண்ணியிருக்கோம், லோவையும் பிரேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆச்சு? கீழே விழுந்துருக்கும். ஸோ ஏறுறதுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆனா அதே மாதிரி இதுல பையில வந்தாலும் இது என்கல்ஃபிங் தான் சொல்லுவாங்களானா? ஆமா, என்கல்ஃபிங். பையில வரும்போது ரெட்டை வந்து கிரீன் என்கல்ஃப் பண்ணியிருக்கோம், செல்லிங் வந்து கிரீனை வந்து ரெட் என்கல்ஃப் பண்ணியிருக்கோம். ஓகேண்ணா. இது அவ்வளோ ஈஸியாக கிடச்சிட்ற பேட்டர்ன் இல்லை. பட் என்கல்ஃபிங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நான் பார்ப்பேன். எப்படி அப்படின்னா, லோவையும் சேர்த்து கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை என்ன கேட்டால். ஸோ இது வந்து ஜென்ரலான டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ஒரு டெஃபினிஷன். பட் நம்ம ரியல் டைம் ட்ரேடிங்கில் இந்த மாதிரி கிடைக்காது. இப்போ செல் ஆக போகுது அப்படின்னா இந்த க்ரீனுடைய ஹையெல்லாம் உடைக்கணும்னு அவசியம் இல்லை, லோவை கட் பண்ணாலே போதும். லோவை கட் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். லோ நாட் ஓப்பன் ப்ரைஸ், லோவையே சேர்த்து கட் பண்ணணும். அப்போ தான் என்கல்ஃபிங். இந்த லோவும் சேர்த்து உடைஞ்சா தான் நமக்கு அது என்கல்ஃபிங்காக கணக்கு வரும். அதே மாதிரி பை போகும்போது இந்த லோ வந்து இதை உடச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கேண்டிலோட லோவே ஸ்லோவாக இருக்கலாம், தப்பு இல்லை. இதுவே லோவாக இருக்கலாம், தப்பே இல்லை. அப்படி இருந்தாலும் நமக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, இந்த ஹையை தாண்டி என்ன இருக்கணும், மார்க்கெட் மேலே போயிருக்கணும். மேலே போயிருக்கணும். அதே நம்ம வந்து என்கல்ஃபிங்காக எடுத்துப்போம். சரியா? அண்ணா நான் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன்னா, இப்போ வந்துட்டு நம்ம இந்த ரெட் கேண்டில் ரெண்டாவதா இருக்கு இல்லைன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கீங்க இல்லையா, அது வந்து பை பண்ணுறக்கும் இது வந்து சாரி இல்லை சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள். இது வந்து பை பண்ணுறக்கு இது வந்து எது பை பண்ணுறதுக்கு? இது எதுனா லெஃப்டா ரைட்டா? சரி நான் சொல்கிறேன்னா, நீங்கள் மேலே இது ரெண்டாவதா வரைஞ்சிருக்கீங்க இல்லைன்னா அது வந்து செல் பண்ணுறக்கு. இதுவா? இது செல்லிங்கா? நல்லா பாருங்கள், அது எப்படி எக்ஸாக்டாக தப்பாக சொல்கிறீங்க எப்பவுமே. ரெண்டாவதாக வந்து கேண்டில் க்ரீன் தான் போய் மேலே போய் நின்று இருக்கு, அதை எப்படி செல் பண்ணுவோம் அந்த இடத்துல போய்? நம்ம பை தானே பண்ணணும். கரெக்ட். இது வந்து செல்லு, இது எக்ஸாக்டாக செல்லு. ஏன் அப்படின்னா லோவை கட் பண்ணிடுச்சு. இப்போ இதுபடி மார்க்கெட் இப்போ செக் பண்ணி பார்ப்போமா? எல்லாம் நிறைய இடத்துல கிடச்சிருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு க்ரீன் கேண்டில், அதுக்கு அடுத்த கேண்டில் என்ன பண்ணியிருக்கு? என்கல்ஃப் பண்ணியிருக்கு ரெட். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஏறுற மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? என்கல்ஃபிங். இங்கே என்கல்ஃபிங் இங்க இருக்குனா முன்னாடியே ஒன்று, இங்கே ஒன்று என்கல்ஃபிங். இங்கே இந்த இடத்துல வந்து இது வேறு பேட்டர்ன். இது சப்ளை டிமாண்டில் பார்ப்போம், இப்போ வேண்டாம். இங்கே என்ன பண்ணியிருக்கு? என்கல்ஃபிங். இங்கே எல்லா இடத்துலையும் இருக்கும் மோஸ்ட்டாக. ஸோ இது வந்து வேறு கான்செப்ட் பார்ப்போம். இது வந்து இந்த இடத்துல நம்ம செல்லே கிடையாது, இங்கே தான் செல் வரும். அது இன்னும் படிக்கணும் நீங்கள். இன்றைக்கி தான் பை செல்லே உட்காந்துட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் நம்ம இது வந்து என்ட்ரி எடுத்து போகிற இடம், அது காட்டுறோம் உங்களுக்கு. அண்ணா எனக்கு இன்னொரு வாட்டி என்கல்ஃபிங் மட்டும் இன்னொரு வாட்டி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்கண்ணா. என்கல்ஃபிங்னா ஒன்றும் கிடையாதுங்க. ஏற போகிற மார்க்கெட்டுக்கு ப்ரீவியஸ் ஆனால் ரெட்டோடைய ஹையை பிரேக் பண்ணி கேண்டில் போய் க்ரீனில் ஃபுல்லாக போய் க்ளோஸ் ஆகணும்.
ஓகே. இறங்க போகிற மார்க்கெட்டுக்கு முன்னாடி இருக்கிற லாஸ்ட் க்ரீன் கேண்டில் அந்த ரெட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக லோவையும் கட் பண்ணி க்ளோஸ் ஆகணும், அவ்வளோதான். ஓகே. ம் ஸோ கேண்டில் ஸ்டிக்ஸ் முடிச்சாச்சு. சரியா? இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. அந்த வீடியோவை அன்றைக்கி லாஸ்ட்டாக அமிச்சேன் இல்லையா, அந்த வீடியோவை பார்த்து முடிச்சிருங்க. அண்ணா அது கேண்டில் ஸ்டிக்ஸ்னா அப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தது